கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவர்களாகிய நம்மை இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினேன். உடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது என்ற வசனத்தின் பிரகாரம் தேவர்களாகிய நம்மை இந்த வருஷம் முழுவதும் தேவன் கண்மணி போல பாதுகாத்தார். அவருடைய பராமரிப்பினால், நம்முடைய தேவனுடைய பராமரிப்பினால் நம்முடைய ஆவியை பாதுகாத்தார். இன்று வரைக்கும் தேவர்களாக நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய மிகுந்த கிருபை. காலைதோறும் புதிய கிருபை. நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாத்து அந்த நாளை காண செய்தது மாத்திரமல்லாம் அந்த நாளை கடக்கவும் செய்தார். இன்று வரைக்கும் இந்த 11 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய வார்த்தையினாலே தேவர்களாகி நாம் வாழும்படியாக எந்த தடையும் இல்லாமல் தகுதியில்லாத நமக்கு பரத்திலிருந்து பரலோக மன்னாவாகிய தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்தார். அந்த வார்த்தையினால் தான், கர்த்தருடைய வார்த்தையினால் தான் தேவர்களாகி நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த வருஷத்தின் கடைசி மாதம், இந்த 12வது மாதம் டிசம்பர் மாதத்தை தேவர்களாகி நாம் காணும்படியால் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் தேவர்களாகி நமக்கு ஒரு விசேஷித்த மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆனா இந்த மாதத்துல ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற தேவர்களாகி நாம் நமக்காக நமக்கு ரட்சிப்பை தரும்படியாய் நம்முடைய தேவன் வந்ததையும் நாம் அதிகமாய் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கணும். அப்படி கர்த்தர் நமக்காக வந்ததையும் அவர் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பையும் நாம் நினைத்து நன்றி செலுத்தினால்தான் இனி அவர் வரப்போகிற நாளிலே அவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தமாக முடியும். நிச்சயமாய் வருவார். எப்படி 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகள், நம்முடைய தாசர்களாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள் அது நிறைவேறினதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியால் இந்த பூமியில வந்தாரோ, அதே போல நிச்சயமாய் ஒரு நாள் அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட மணவாட்டி சபையை தம்மோடு கூட அழைக்கும்படியால் நிச்சயமாய் வருவார். அந்த நாளுக்காக மட்டுமே தேவர்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்தியமே விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன் என்று. நாம் அவருக்காக நியமிக்கப்பட்ட தேவபிள்ளைகள். மணவாளனுடைய வருகைக்காக மணவாட்டி சபையாய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். இந்த நாளில் இந்த புதிய மாதத்தை தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட துவங்கும்படியார், அவருடைய வருகை பரியந்தம் நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்தும்படியார் கர்த்தர் நமக்கு தருகிற விசேஷித்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை தான் தேவர்களாகி நமக்கு நம்முடைய தேவன் வாக்குத்தத்தமாய் தருகிறார். சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா அவர் வருகிறார். உன் இடத்திற்கு அவர் விரைந்து வரும்படியாய் அவர் புறப்பட்டு விட்டார். அதனால ஆண்டவர் இந்த மாதத்துல வாக்கு பண்றாரு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சியோன் குமாரத்தியே நீ பயப்படாதே. யார் இந்த சியோன் குமாரத்தி? தேவர்களாகி நாம் தான். சங்கீதம் 132 அதனுடைய 13, 14 வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் தாம் விரும்பி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட ஸ்தலம் தான் இந்த சியோன். 1 கொரிந்தியர் 6:19 அதை இன்னும் தெளிவாய் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது. தேவர்களாகி நாம், நம்முடைய சரீரம் இதுதான் நம்முடைய தேவன் விரும்பி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட அவருடைய ஆலயம். தேவர்களாகி நாம் நம்முடைய தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக தெரியுமா? நமக்குள்ளே நம்முடைய தேவன் வாசம் பண்ணும்படியாய் விசேஷித்தவர்கள். அவருடைய சரீரமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
இவ்வளவு பெரிய மேலான பாக்கியம் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நம்மை நம்முடைய தேவன் சீயோன் குமாரத்தி என்று அழைக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் விசேஷித்தவர்கள். எந்த ஒரு காரியமும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலத்தினால் நாம் செய்யவில்லை. நம்மிடத்தில் வெளிப்படுகிற நன்மைகள் எல்லாம் நம்ம சொல்லப்போனா நம்மிடத்தில் நன்மையாக ஒன்று வெளிப்படுகிறதுனாலே அது கர்த்தருடைய கிருபை. ஏன்னா நம்முடைய பலத்தால் ஒரு நிமிஷம் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜீவனோடு வாழ முடியாது. இன்று வரைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்து முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தினதினால்தான். தேவன் நல்லவர். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணுகிறார், சீயோன் குமாரத்தியே நீ பயப்படாதே, நான் விரும்பி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட சீயோனே நீ பயப்படாதே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் நம்முடைய ராஜா? வேதம் தெளிவாய் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனையில போய் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 49வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. நாத்தான்வேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ரபி, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவருக்கு மேலே, சிலுவைக்கு மேலே யூதருக்கு ராஜா என்றுதான் ஒரு பலகையில் எழுதப்பட்டு அது வைக்கப்பட்டது. அவருடைய துவக்கம் முதல் அவருடைய முடிவு வரைக்கும் அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான், அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் யூதருடைய ராஜா. தேவ பிள்ளைகளாகி நாம் வேதத்தின் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து நம்மை அவருடையவர்களாய் மீட்டுக் கொண்டதின் பிரகாரம் தேவ பிள்ளைகளாகி நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனை யூதன் என்று நம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, தேவ பிள்ளைகளாகிய நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். தேவன் விரும்பி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட சீயோன் நம்முடைய ராஜா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும், அகிலத்திற்கும், சகலத்திற்கும் அவர் தான் ராஜா. ஆனால் நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? அதே பிள்ளைகளாகி நாம் தான் அதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய ராஜாவை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே நீ பயப்படாதே, உன் ராஜா, உன்னுடைய ராஜாவாகிய நான் உன்னிடத்தில் வருகிறேன் சொல்றார். இதற்காக நம்மிடத்தில் வருகிறார் தெரியுமா? இந்த தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விசேஷித்தவர்களாய் விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு இருந்தும் நமக்குள்ளே ஏற்படுகிற பயம், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய தேவை, நம்முடைய நெருக்கம், நம்முடைய பிரச்சனை, நாம் அனுபவிக்கிற துன்பம், நாம் ஒடுக்கப்படுகிற நிலை, இவை அனைத்தையும் பார்த்து நமக்குள் ஏற்படுகிற பயத்தை பார்த்து நம்முடைய தேவன் அந்த பயத்தை போக்கும்படியால் நம் அருகிலே வந்து நம் கரம் பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும்படியாகவே அவர் நம்மிடத்தில் வருகிறார். எந்தெந்த காரியங்கள் நம்மை பயப்படுத்துகிறதோ அந்த காரியத்தை வேரோடு அழிக்கும்படியாகவே நம்முடைய தேவன் நம்மிடத்தில் வருகிறார். நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வருகிறார். நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. அவர் அனுப்பின ஒரு வார்த்தை 6000 பிசாசுகள் ஒருவனுக்குள் இருந்தும் அந்த பிசாசினால் அவனுடைய ஜீவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஏன் தெரியுமா? 6000 பிசாசுகளால் உண்டான வல்லமை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பின வார்த்தையின் வல்லமை அதிகம். பூமியை சகலத்தையும் அவருடைய வார்த்தை தான் தாங்குகிறது. அவ்வளவு பெரிய தேவனை நாம் நம்முடைய ராஜாவாய் பெற்றிருக்கிறோம். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் வருகிறேன். எந்த விஷயம் உன்னை பயப்படுத்துது அதை நான் வந்து ஃபேஸ் பண்றேன் ஆண்டவர் சொல்றாரு. எந்த தேவை உன்னை பயப்படுத்துது அதை நான் வந்து உனக்கு சந்திக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. எந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நெருக்குகிறதோ ஒடுக்குகிறதோ அதை எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அதற்காக நம்முடைய தேவன் நம்மிடத்தில் வருகிறார். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வந்து உனக்கு நன்மை செய்வேன் தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னிடத்தில் வந்து நான் உனக்கு நன்மை செய்வேன் ஆண்டவர் சொல்றார். நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். அவர் விசேஷித்த தேவன். அவர் நம்மை விசேஷித்த தேவ பிள்ளைகளாய் பார்த்ததினால் அவர் நம்மிடத்தில் வந்து நமக்கு நன்மை செய்கிறார். அதற்கு நம்ம தகுதி உள்ளவங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை.
அப்படி தகுதி இல்லாமல் இருந்ததுனால்தான் உலக உறவுகள் கூட நம்மை அற்பமாய் பார்க்கிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொன்னது போல, தன்னத்தில் ஒன்றும் இல்லை என்று அறிந்த ஜனங்கள் தன்னை மரியாதை இல்லாமல் நடத்துகிறதால் யோபு என்ன பண்றாரு? அவர் வருத்தப்படுறார். என் முகத்திற்கு முன்பதாக அவர்கள் துப்ப அவர்கள் கூசாதிருந்தார்கள் என்று சொல்றாரு. அந்த அளவுக்கு மரியாதை எல்லாம் நடத்துறாங்க. ஏன் தெரியுமா? யோபு கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லாத யோபு சகலத்தையும் திருப்பி கொடுக்கும்படியால் அவன் மேல் அவர் வைத்த அன்பை நிரூபிக்க யோபோடு கூட கர்த்தர் இருந்தார். யோபுவின் முகத்தை அவர் பார்த்தார். அவர் நல்ல தேவன். நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தும், உலக உறவுகள், உலகம் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும், நம்மளால ஒரு பிரயோஜனமே இல்லைனாலும், நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறதுனால், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால், என் தாவீதுக்கு நான் போய் சொல்லேன் என்று சொல்லி அவர் தம்முடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டதினால் நமக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் நம்மிடத்தில் வருகிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. வேற யாரும் சொல்லல. உலகத்துல ஒரு மனுஷன் பெரிய பதவியில ஐஸ்வர்யவனா இருந்த அந்த மனுஷன் நம்மளை பார்த்து பயப்படாத, நான் உன்னுடைய தேவைகள்லாம் சந்திக்கிறேன்னு சொன்னாலே நமக்குள்ள என்ன வரும்? நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். அழிந்து போகிற மனுஷன். ஆனால் இவர் அப்படி அல்ல. ஆதியும் அந்தவுமாய், அல்பாவும் ஒமேகாவுமாய், முந்தினவரும் பிந்தினவருமாய், சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து உனக்கு நன்மை செய்வேன். சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே. அவர் நல்ல தகப்பனாய் இருப்பதினால் முதலாவது தேவ பிள்ளைகளாகி நம்முடைய பயத்தை போக்குகிறார். ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனுஷனாலும் அவன் பயந்தானே ஆனால் அவனால செயல்பட முடியாது. பயம் ஒரு மனுஷனை முடக்கி போட்டுவிடும். எலியாவின் வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். கர்மேல் பர்வதத்தில் அக்கினியை இறக்கினவன், பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவன், அவன் பயந்ததுனால அவன் சூறை செடிக்கு கீழே போய் அவன் படுத்துக் கொண்டான். பயம் ஒரு மனுஷனை செயல்பட விடாது. எவ்வளவு பெரிய தேவ திட்டத்தை உடைய மனுஷனா இருந்தாலும் பயம் ஒரு மனுஷனை செயல்பட விடாது. அதாவது ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாது. உன்னை பயப்படுத்துகிற காரியங்களை நான் வந்து பார்த்துக் கொள்வேன், நீ பயப்படாது, நீ முடங்கி போகாது. தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இதுதான் தேவன் இந்த மாதத்துல தேவ பிள்ளைகளாகி நமக்கு தருகிற வாக்கு தந்தம். சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் வந்து உனக்கு நன்மை செய்வார். அவர் வந்து சகலத்தை பார்த்துக் கொள்வார். உன்னை உயர்த்தி உன்னிலே அவர் மகிமைப்படுவார். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகம் இருந்தாலும், இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுதல். அந்த வசனம் நிறைவேறும்படியாக அவர் செயல்பட்ட அந்த காரியத்தை தான் யோவானை கொண்டு யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். ஆனா இந்த வசனம் முதலாவது பிதாவாகிய தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய தாசனாகிய தீர்க்கதரிசியை கொண்டு முன் அறிவித்த அந்த காரியத்தை நாம் தியானித்தோமையானால் அது இன்னும் தேவன் நமக்கு தந்த இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனத்தை பிதாவாகிய தேவன் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டுதான் முன்னுரைக்கிறார். இதை நாம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் தான் பிதாவாகிய தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இதனுடைய நிறைவேறுதலை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை இந்த வசனம் இன்னும் தெளிவாக நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இந்த வசனத்துல ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக தேவன் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பயப்படாதே என்ற வார்த்தைக்கு பதிலாக சீயோன் குமாரத்தியே, நீ களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே, நீ கம்பீரி. தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாகும். தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கிறவர்களாகும். ஏன் ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றார் தெரியுமா? பயந்தால் இந்த ரெண்டு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் நம்முடைய தேவன் நம்மை அவருடையவர்களாய் மாற்ற நமக்காக ஜீவனை தந்தார். இன்றும் ஜீவனோடு இன்றும் உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எதுக்குன்னா தேவர்களாகி நாம் அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்கணும். இப்ப நம்ம பயப்படக்கூடாதுன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருவார். அதுதான் நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறவர்களா இருக்கும். நாம் கர்த்தருக்குள் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கிறவர்களா இருக்கும். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும், ஏன் நான் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கணும், ஏன் நான் களி கூறணும் அப்படின்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் நம்முடைய 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், சியோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இந்த 2 வசனமும் தேவப்பிள்ளைகளாகி நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே நீ பயப்படாதே. ஓகே ஆண்டவரே, நான் பயப்படல. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், சியோன் குமாரத்தியே நீ கர்த்தருக்குள் களி கூர்ந்து நீ கம்பீரித்து ஆர்ப்பரின்னு சொல்றார். நீ களி கூர்ந்து மகிழணும், நீ கம்பீரித்து ஆர்ப்பரிக்கணும். இப்ப இந்த 2 காரியத்தை நான் ஏன் ஆண்டவரே செய்யணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். இஸ்ரவேலின் தேவன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்றார். நாம் பெரிய தேவனை ஆராதிக்கிற தேவப்பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கணும். யோவேல் 2:21 சொல்லுகிறது, அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். இப்ப நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய தேவனுக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறுகிற தேவப்பிள்ளைகளா இருக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல வரவழைக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பெரிய தேவனாய் இருப்பதினாலும் தேவப்பிள்ளைகளாகிய நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வதினாலும் நிச்சயமாய் தேவப்பிள்ளைகளாகிய நாம் என்னதான் செய்யணும்? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழணும், கர்த்தருக்குள் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கணும். ஏன்னா நாம் பெரிய தேவனை ஆராதிக்கிறோம், நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரை ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த தேவப்பிள்ளைகளாகி நாம் எதுக்காக நம்ம சோர்ந்து போவோம்? எந்த ஒரு காரியம் நம்மை மேற்கொள்ளாது. நம்முடைய தேவனோடு கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்துல எந்த ஒரு வல்லமையும் நம்ம என்ன பண்ணாது, எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. இப்பொழுது நாம் பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை, தேவை, நெருக்கம், பிரச்சனை, துன்பம், மனிதர்களால் ஏற்படுகிற போராட்டம், பிசாசின் கிரியைகள், இது எதுவுமே நாம் ஆராதிக்கிற, நம்மை பார்த்து பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லுகிற நம்முடைய தேவனை காட்டிலும் பெரியதல்ல. ஒன்றுமே இல்லாத காரியத்தை பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற, நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் எதற்காக பயப்படணும்? எதுக்காக சோர்ந்து போகணும்? நம்மை பார்த்து மகிழ்ந்து களி கூறு, கம்பீரித்து ஆர்ப்பரி என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றை காட்டிலும் பெரிய தேவன். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மை கைவிடவே மாட்டார். உலகமும் அதில் உள்ளவைகளும் நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா பெரிய தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் களி கூர்ந்து மகிழணும். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரை அவருக்குள்ளாக நாம் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கணும். இஸ்ரவேலின் ராஜா நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். இந்த வசனம் அதைதான் தெளிவாய் காண்பித்து தருகிறது. தேவன் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ களி கூர்ந்து மகிழ, நீ கம்பீரித்து ஆர்ப்பரி, உன் ராஜாவாகி நான் உன்னிடத்தில் வருகிறேன். தேவர்களாகி நாம் பெற்றுக்கொண்ட மேலான ஆசீர்வாதம் நம்முடைய தேவன் தான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்றோமே, ஒரு நாளாவது எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளால் தேவன் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலானது தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு. மரண இருளில் இருந்து, பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து இருக்கிறார்.
இதற்காக நன்றி செலுத்துகிற தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழும். இதுதான் தேவ பிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய தேவன் இந்த மாதத்திலே நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் தருகிற வாக்குத்தத்தம். சீயோன் குமாரத்தையே, பயப்படாதே, நீ களி கூர்ந்து நீ கெம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் வந்து நமக்கு நன்மை செய்வார். அவர் வந்து நம்முடைய பயத்தை மாற்றுவார். நாம் பயப்படும் காரியங்களை அது எந்த விதத்திலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அதை நீக்கி போடுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பெரிய தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கிரகிக்க முடியாத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாத பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற நம்முடைய தேவனுக்குள் களி கூர்ந்து மகிழ்கிற தேவ பிள்ளைகளாய், எம்மை தாற்பரிக்கிற தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியா நம்முடைய தேவன் இந்த நாளிலே இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அவர் பேசி நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்ய நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவர்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய தேவன் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தில் நம்முடைய தேவன் பயப்படாதே, களி கூர்ந்து கெம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று வாக்கு தந்தாரே, அவர் வந்து அவர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளையும் இந்த நாளிலே தேவர்களாகி நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா தேவர்களாகி நமக்கு செய்ய போகிற நன்மைகளை நாம் தியானிக்கும் பொழுது நாம் இன்னும் பலப்படுவோம். இன்னும் நாம் கிருபாசன தண்டை நெருங்கி சேர அது நமக்கு உதவியா இருக்கும். அதனுடைய இருதயத்தை அதிகமாய் பலப்படுத்தும். தேவர்களாகி நாம் கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்பட்ட தேவ ஜனங்களா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்ம இன்னும் அவருக்குள் கிட்டி சேர பண்ணுகிறார். இன்னும் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் ஆவியாத்மா சரீரம், அமைக்கிற வாழ்க்கை, பூமிக்கிற வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்குகிறார். இந்த நாளிலே இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து இதனுடைய 9ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு செய்ய போகிற நன்மைகளை நமக்கு காண்பித்து தரப்போகிறார். தேவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா நம் இடத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு செய்கிற முதல் நன்மை என்ன தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்முடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் முதல் பகுதி. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இதுதான் தேவன் நமக்கு செய்கிற முதல் நன்மை. நம்மை சுற்றி பாளையம் போட்டு அவர் நம்மை பாதுகாக்கிறார். வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை சுற்றி பாளையம் போட்டு பாதுகாக்கிறார் என்று. இந்த வசனங்கள் தேவர்களாகி நாம் நம்முடைய தேவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவாய் காண்பிக்கிறது. ஏன்னா சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, நான் அதை சுற்றி அக்னி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று. இப்ப நம்முடைய தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? நம்மை சுற்றி பாளையம் போட்டு, அது சாதாரணமான பாளையம் அல்ல, அவரே நம்மை சுற்றி அக்னி மதிலாயிருந்து நம்மிலே அவர் மகிமைப்படுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். தாயின் கருவிலே உற்பத்தி ஆனது முதல் இந்த நிமிஷம் வரைக்கும், இனி கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் தேவர்களாகி நாம் ஜீவனோடு இருக்க ஒரே காரணம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுனால் மட்டும்தான். அவர் நம்மை சுற்றி அக்னி மதிலாயிருந்து நம்மை பாதுகாப்பதனால் மட்டும்தான். வேற எந்த காரியத்தாலும் இல்லை. நம்ம கிட்ட பணம் இருக்கிறதுனாலயோ இல்ல நல்ல ஒரு பதவியில இருக்கிறதுனாலயோ எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுனாலயோ எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல. தேவர்களாகி நாம் இன்றும் ஜீவனோடு இருப்பது, இந்த நாளை காண்பதும், நாளைய தினத்தை கர்த்தருடைய வருகை பின்னுமானால் நாம் காணப்போவதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுனால் மட்டும்தான். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை சுற்றி அக்னி மதிலா இருந்தவர் நம்மை பாதுகாக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, சத்துருவின் இஷ்டத்திற்கு நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு, மனுஷன் கரத்திலோ பிசாசின் கரத்திலோ தேவர்களாகி நம்மை நம்முடைய தேவன்
விட்டு கொடுக்காததுனாலதான் இன்று வரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். பிசாசின் கரத்திலே யோபை கொடுத்து விட்டும் கர்த்தர் சொன்னது, அவன் ஜீவனை சேதப்படுத்தாதே. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நினைக்கலாம், இல்ல எனக்கு அநேக சோதனைகள் வந்தது, அநேக பலவீனங்கள் வந்தது, மிகவும் நெருக்கப்பட்டேன், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் என்று தாவீதை போல அநேக சூழ்நிலைகள் நமக்கு வந்திருந்தாலும் நாம் இன்றும் ஜீவனோடு இருக்க காரணம் நம்முடைய திறமையினாலேயோ பணத்தினாலேயோ ஆர்வத்தினாலேயோ எந்த காரியத்தினாலும் அல்ல. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்ததுனாலதான். கர்த்தர் நம்மை சுற்றி பாளையம் போட்டு அக்னி மதிலா இருந்து நம்மை பாதுகாத்ததுனாலதான். இதுதான் தேவன் நம்முடைய ராஜாவாயிருந்து நம்மிடத்தில் வந்து நமக்கு செய்கிற முதல் நன்மை. அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை சுற்றி அக்னி மதிலாய் அவர் பாளையம் போட்டு அவர் நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவது காரியம், அதே சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் பிற்பகுதியை நம்ம வாசிச்சோம்னா, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். இதான் கர்த்தர் தேவர்களாக்கி நமக்கு செய்கிற இரண்டாவது நன்மை. ஒடுக்குகிறவன் இனி கடந்து வருவது இல்லை. அநேக சூழ்நிலைகள் நம்மை ஒடுக்கினது. அநேக பிசாசின் கிரியைகள், பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்கள் நம்மை ஒடுக்கினார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து இனி ஒடுக்கினவன் உன்னிடத்தில் வராதபடிக்கு அவனை ஒழிய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா? இனி அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் ஆண்டவர் சொல்றார். அவர் இமைப்பொழுது மறைத்ததுனால்தான் அநேக சூழ்நிலைகள் நம்முடைய ஜீவனை சேதப்படுத்தும் அளவுக்கு வெள்ளம் நம்முடைய தலையின் மேல் புரண்டு போனது போல இருந்தது. ஆனாலும் அவர் பரத்திலிருந்து நம்முடைய கரத்தை நீட்டி மிகுந்த ஜல பிரவாகத்திலிருந்து நம்மை தூக்கி விட்டார். அதனால்தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி அந்த ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை, இனி அவனை நான் எழும்ப விட மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். இது கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி இருக்கும் பொழுது எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையாகிய ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை. ஏன் தெரியுமா? நான் வருகிறேன் ஆண்டவர் சொல்றார். அவன் எப்படி இனி வரா நான் பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகளாகி நம்மை இனி ஒடுக்குகிறவன் ஒடுக்குவது இல்லை. ஒடுக்குகிறவன் ஒழிந்து போனான், ஒன்னைக்கு நீ ஒழிந்து போயிட்டே வசனம் சொல்கிறது. பிசாசை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ளே ஒடுக்குகிற பிசாசின் சுபாவம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒடுக்குகிற பிசாசு ஒரு நாள் ஒழிந்து போகும் நரகத்திலே. அந்த பிசாசின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற மனிதர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் ஒடுக்கக்கூடாது. யாரையும் ஒடுக்கக்கூடாது. நம்மை யாராவது ஒடுக்கினால் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் வருகிறேன். எதுக்கு தெரியுமா? இனி ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை. ஏன் தெரியுமா? என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அப்படி சந்தோஷமாய் கர்த்தருடைய கண்களால் பார்க்கப்பட்ட செருபாபேலின் கரத்தின் கிரியை இனி ஒடுக்குகிறவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை சந்தோஷமாய் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை சந்தோஷமாய் பார்க்குமே, ஆனால் இனி ஒடுக்குகிறவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஒடுக்குகிறவனை குறித்து வேதம் சொன்ன வார்த்தை தான், அவன் ஒளிந்து போவான். ஒடுக்குகிறவன் ஒளிந்து போவான். தேவபிள்ளைகளாகி நாம் ஒடுக்குகிற பிசாசின் சுபாவத்துக்கு இடம் கொடுக்காமல் நம்மை யாராவது ஒடுக்கினாலும் கர்த்தர் இன்று நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நம்முடைய கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேலின் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை மற்ற கண்கள் என்ன அற்பமா பார்க்கலாம், ஆனா கர்த்தருடைய கண்கள் பூமியையும் சுற்றி பார்க்கும் 7 கண்களும் அதை சந்தோஷமாய் பார்க்கிறது. இனி ஒடுக்குகிறவனால் அதை நெருங்க முடியாது. இனி ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். அவரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டாரு, நம்மை விட்டு தம்முடைய கண்ணை மாற்ற மாட்டார், திருப்ப மாட்டார். மனம் செலுத்து போய் மனுஷங்களை போல என்ன பண்ண மாட்டாரு, அவருடைய கண்கள் நம்மை விட்டு மாறாது.
அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒடுக்குகிறவன் வருவதில்லை, என் கண்கள் உன்னை பார்க்கிறது. மூன்றாவதாய் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை என்ன தெரியுமா? அதனுடைய 10வது வசனத்தை வாசிச்சோம்னா, எப்ராஹிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அடுத்ததாக கர்த்தர் செய்கிற நன்மை என்ன தெரியுமா? அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை ஆளுகை செய்வார். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். ஏன்னா கர்த்தர் எந்தெந்த காரியங்கள் யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுமோ அந்த காரியங்களை முழுமையாய் அழித்து போட்டு அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு சமாதானத்தை தருவார். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யுத்தத்திற்கான எல்லா காரியத்தையும் அவர் அழித்து ஒழித்து விட்டு அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை ஆளுகை செய்வார். கர்த்தரால் தரப்படுகிற சமாதானத்தை தந்து தேவபிள்ளைகளாக நம்மை ஆளுகை செய்வார். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆளுகை செய்யப்படுகிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் சகலமும் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானத்தினால் ஆளுகை செய்யப்படும். அது என்ன தேவ சமாதானம்? வேதம் தெளிவாக சொல்கிறது, வனாந்திரத்திலே தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? மற்ற கண்களுக்கு அவள் வனாந்திரத்தில் இருக்கிறது போல இருக்கு. ஆனா அந்த வனாந்திரத்திலும் அவள் எப்படி இருக்கிறாள்? சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனி உயிரோடைய வாழ முடியாத அந்த ஒரு நிலையில் அல்ல, அவள் தன்னுடைய நேசர் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். இது எதனால் உண்டானது தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவளுடைய இருதயத்தை ஆளுகை செய்ததுதான். இருக்கிற சூழ்நிலை மற்ற ஜனங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்கும்? வனாந்திரம் போலதான் இருக்கும், அக்னி சூளைய போலதான் இருக்கும். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட கேட்டாதான், இல்ல நாங்க எப்படி இருக்கிறோம்? சமாதானமா கர்த்தரோடு எந்த சேதமும் இல்லாமல் இருக்கிறோம் என்று அவர்களால் தான் சொல்ல முடியும். அந்த சூழ்நிலைக்குள் இருக்கிறவர்களால் தான் சொல்ல முடியும். கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறவர்களால் தான் சொல்ல முடியும். சூழ்நிலை நெருக்கமா தான் இருக்கும், ஆனா அதற்குள்ளும் கர்த்தரால் தரப்பட்ட எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட தேவஜனங்கள், கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட்ட தேவஜனங்கள் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. தேவனை அறியாத ஜனங்களால் என்ன பண்ண முடியாது? அந்த சூழ்நிலை ஜீவனோடு வாழ முடியாது. அக்னி சூளையிலே அவர்களை போட சென்றவர்கள் கூட, அந்த போர் செய்வர்கள் கூட என்ன ஆயிட்டாங்க? கருகி போயிட்டாங்க. ஆனா அந்த சூளைக்குள் போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எந்த சேதம் வரல. அக்னியின் வாசனை கூட அவர்களுடைய வஸ்திரத்திலிருந்து புறப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்டிருந்தாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். சும்மா ஆண்டவர் என்ன பண்ணல, அவர்களை ஆளுகை செய்யல. மற்றவர்கள் காண விலையேற பெற்ற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுத்து ஆளுகை செய்தார். அந்த அக்னி சூளைக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்க? சமாதானமா இருந்தாங்க. அதனால்தான் விடுதலையாய் அக்னியிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதை நேபுகாத் நேச்சாரின் கண்கள் கண்டு பிரமித்தது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், ஜீவனையை சேதப்படுத்தும்படியான சூழ்நிலை நம்மை நெருக்கினாலும், கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டு தான் ஆளுகை செய்வார். அந்த சூழ்நிலை நம்மை நெருக்காது. அந்த யுத்தத்துக்கும் நமக்கு சம்மதமே இருக்காது. அந்த யுத்தம் நம்மேல் எழும்பாது. சத்துருக்கள் எவ்வளவாய் வெள்ளம் போல எழும்பி வந்தாலும், வெள்ளம் போல அவர்கள் புரண்டு வந்தாலும், ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றும் பொழுது அதை கண்டு தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவர் சிதறி ஓடி போவான். ஒரு யுத்தமில்லாத இளைப்பாறுதல். யுத்தம் நடந்தாலும் கர்த்தரால் சமாதானத்தை கட்டளையிட்டு ஆளுகை செய்ய முடியும். அதன் பிற்பாடு கர்த்தர் இந்த நாளையை நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், அந்த வாக்குத்தத்தத்தின் நன்மை பிரகாரம் இனி யுத்தமே இருக்காது ஆண்டவர் சொல்றாங்க. அதிகமா யுத்தம் செய்கிற தாவீதின் காலத்திலே ஆண்டவர் ஒரு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தாவீதுக்கு கட்டளையிட்டாரே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கட்டளையிடுவார் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். யுத்தத்திற்கு எந்தெந்த காரியத்தை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக திருப்பி செயல்படுத்துகிறதோ அந்த எல்லா காரியத்தையும் தேவன் அழித்து போட்டு முறித்து போட்டு சத்ருவின் பலத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டு கர்த்தர் நமக்கு அவருடைய சமாதானத்தை தந்து ஒருவரால் சேதப்படுத்த முடியாத நித்தியத்திற்குரிய சமாதானமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வந்து நம்மை ஆளுகை செய்வார். சமாதானத்தை கட்டளையிட்டு ஆளுகை செய்வார். நல்ல தேவன்.
அடுத்ததாய் தேவன் நமக்கு தருகிற நன்மை என்ன தெரியுமா? அதனுடைய 11வது வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற 4வது பிரதானமான நன்மை. நம்முடையவர்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள் நம்மால் கர்த்தருக்குள் முழுமையாய், கர்த்தருடைய சித்தத்திற்குள் முழுமையாய் ஈடுபட முடியாமல் போகிற காரணம் என்ன தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள். நம்மை போல அவர்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் நம்மை சூழ்ந்திருக்கிற நம்முடைய குடும்பம் சகலம் இருக்குமே. ஆனால் அது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்க பிரயோஜனமாய் நன்மையாய் நிச்சயமா இருக்கும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். யோசுவா தான் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? தண்ணீர் என்பது வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரை உணர்த்துகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்படாமல் வெறுமையான ஒரு நிலையில் இருக்கிற மனிதர்களை பிசாசு ஈஸியா அவங்க என்ன பண்ணுவான்? அவங்களுக்குள்ள இருந்து அவன் தன்னுடைய கிரியைகளை நடப்பிப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்படாமல் ரட்சிக்கப்படாமல் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை நான் ரட்சிப்பின் பாதையில நடத்துவேன். எப்படி? உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை, உனக்காக நான் சிந்தின ரத்தம், அதை நினைவு கூர்ந்து நான் என்ன பண்ணுவேன்? தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் ரட்சித்துக் கொள்வேன், நான் மீட்டுக் கொள்வேன் நான் சொல்றேன். இதான் கர்த்தர் தேவ பிள்ளைகளாகி நமக்கு தருகிற பிரதானமான நன்மை. நம்மோடு கூட இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். கர்த்தருடைய சந்ததியாய் அறியப்படும். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிற தேவ ஜனங்களாய், பரிசுத்தமான ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தருடையவர்களாய் அறியப்பட கர்த்தர் நம்மை முழுமையாய், நம்முடைய குடும்பத்தை முழுமையாய் அவர் ரட்சிப்பின் பாதையில் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்மோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, எகிப்திலே அடிமைத்தனத்திலே துன்பப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்கும்படியான ரட்சகனாகிய மோசேயை அனுப்பினார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நித்திய மேல் விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கை செய்திருக்கிறார். தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை அவர் நொறுக்கி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தும்படியார் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது நம்முடைய உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது. நமக்கான உடன்படிக்கையின் ரத்தம். அதை நினைவு கூர்ந்து நம்மோடு கூட நம்முடைய தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இன்னும் ரட்சிக்கப்படாமல், தேவனை அறியாமல், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்படாமல் இருக்கிற நம்முடையவர்களை அவர் ரட்சித்துக் கொள்வார். நிச்சயமாய் நமக்காக நம்முடைய தேவன் அதை செய்து முடிப்பார். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். இதான் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற 4வது நன்மை. கடைசியா தேவன் நமக்கு காண்பித்து தருகிற நன்மை என்ன தெரியுமா? அதே சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிச்சோம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதுதான் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தின் பிரதானமான நன்மை. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளை. இப்ப தேவன் வரும் வரைக்கும், நம்முடைய ராஜா இடத்தில் வரும் வரைக்கும் நாம் எப்படிதான் இருக்கிறோம்? நாம் சிறைப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். யோசேப்பின் மேல் தரிசனம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருது வரைக்கும் அவன் எங்கதான் இருந்தான்? சிறையில தான் இருந்தான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் வைத்த வாக்குத்தத்தம், அவருடைய தரிசனம், அவருடைய திட்டம், அது நிறைவேறும்படியான, நமக்கான ஸ்தானத்தில் நம்மை உயர்த்தும்படியான ஏற்ற காலம் வரும் வரைக்கும் தேவ பிள்ளைகளாக்கி நாம் ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்.
நம்முடைய அவருக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், ஏதோ ஒரு விதத்துல அது சிறைப்படுத்தப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். ஆனா அந்த நிலையிலும் சிறைப்பட்டவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லவில்லை, நம்பிக்கையுடைய சிறைகள் என்ன ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை காத்து கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பிலதெல்பியா சபைக்கு இப்ப கொஞ்சம் பலன் தான் இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் பலனையும் அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் கர்த்தருக்காக வாழ பயன்படுத்துவதை கர்த்தர் பெரிய விஷயமா பாக்குறாரு. இதே போல இந்த இடத்துலயும் நீ சிறைப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லாம, நீ சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், அடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், நெருக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் நீ நம்பிக்கையா இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மிடத்தில் வெளிப்படுகிற நன்மை அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா பெரியதா இருக்கிறது. நம்ம கிட்ட அநேக குறைகள் இருந்தாலும் நம்ம கிட்ட வெளிப்படுகிற சின்ன சின்ன நன்மைகளை பார்த்து நம்முடைய தேவன் நமக்குள்ளே மகிழ்கிறவராய் இருக்கிறார். நம் நிமித்தம் அவர் களி கூறுகிறவராய் இருக்கிறார். அவர் நல்ல தேவன். மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு நன்மை செஞ்சாலும் சின்ன சின்ன தப்பை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவங்க குறை சொல்லுவாங்க, அவங்க துன்பப்படுத்துவாங்க, மனதை உடைக்கும்படியா கிரியைகளை நடப்பிப்பாங்க. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்ம கிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் அவர் நம்மிடத்தில் வெளிப்படுகிற நன்மைகள், சின்ன சின்ன நன்மைகளை பார்த்து அவர் நம்மை அப்ரிஷியேட் பண்ணுவார், பலப்படுத்துவார். அது இன்னும் நாம் கர்த்தருக்காக எழுப்பி பிரார்த்திக்க வேண்டும், கர்த்தருக்காக இன்னும் நன்மை செய்ய வேண்டும் என்று அது நம்மை உற்சாகப்படுத்தும். ஏன்னா அவர் நல்ல தேவன். அதனால்தான் அவர் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளை, நீ சிறைப்பட்டிருந்தாலும் எப்படி இருக்க? நம்பிக்கையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். ஏன் தெரியுமா? நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஐயோ உன்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, அதனால என்னால என்ன பண்ண முடியாது, நான் உனக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாதுன்னு மனுஷன் தான் சொல்லுவான், ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆபிரகாமுக்கு 75 வயதிலே தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 100வது வயதிலே தாம் சொன்னபடியே ஈசாக்கை, அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஆசீர்வாதமாக கொடுத்தார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தா என்ன? நம்பிக்கையா இருக்கும். நம்முடைய தேவன் அவர் சொன்னதை அவருடைய ஏற்ற காலத்திலே சொன்னபடியே நிறைவேற்றுவார். நம்பிக்கையுடைய சிறைகளாகி நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ அரணுக்கு திரும்பு. அரண் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? அரண் என்பது யாரை உணர்த்துகிறது தெரியுமா? நம்முடைய தேவனை உணர்த்துகிறது. நீ என்னிடத்தில் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா சிறையில் இருக்கிற யோசேப்பு கொஞ்சம் தன்னுடைய கான்சென்ட்ரேஷனை அந்த பான பாத்திரக்காரன் கிட்ட அவன் திருப்பினான். நீ வாழ்த்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு மனுஷனை நோக்கி அவன் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன மட்டும்தான் நீ நோக்கி பார்க்கணும். ஏன்னா உனக்கு வாக்குத்தத்தத்தை தந்தவர் நான். அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா யாரால என்ன பண்ண முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது. தந்த வார்த்தையை ஏற்ற காலத்திலே ஒரு எழுத்து மாறாமல் என்னால் மட்டுமே, தந்த தேவனாகிய நான் மட்டுமே நிறைவேற்ற முடியும். அதனால நீ என்னிடத்தில் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள். வேற உங்க கான்சன்ட்ரேஷன் வேற யார்கிட்ட இருந்தாலும் உங்க வாழ்க்கை சோர்ந்து போயிடும். ஏன்னா மனுஷனால எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்ய முடியாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இதுதான் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம். மனுஷனை நம்பக்கூடாது. ஏன்னா மனுஷன் எந்த நிமிஷம் வேணாலும் மாறுவான். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. இது வசனம். அவ தேவலைகளாக்கி நாம் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்தவர் யார்? நமக்கு தரிசனத்தை தந்தவர் யார்? நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறவர் யார்? நம்முடைய தேவன், பெரிய தேவன். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்ப அவரை நோக்கி நம்முடைய முழு கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணணும்? அவரிடத்தில் திரும்பணும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள். ஏன் தெரியுமா? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, அதை காட்டிலும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். வேதத்தில் ஆவியாகவும் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும், ஆபிரகாமுக்குள்ளாக சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவபிள்ளைகளாகி நமக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக
நம்பிக்கையுடைய சிறைகளா இருந்து, எந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டிருந்தாலும் நம்பிக்கையா இருந்து, தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நம்பி, அதை தந்த தேவனை நம்பி, அவரை நோக்கி அவரிடத்தில் திரும்புகிற தேவ பிள்ளைகளால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை பற்றி கொண்டு வாழ்ந்தோமையானால் கர்த்தர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யோபின் வாழ்க்கையில் யோபு இழந்த சகலத்தையும் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்தார். சொல்ல போனா யோபை காட்டிலும் தேவ பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? புதிய பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த வாக்குத்தத்தம் இம்மையிலே நூறத்தனை, மறுமையிலே நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட இரட்டிப்பான ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளாகி நாம் எந்தெந்த காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில், பூமிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் இழந்தோமோ, ஆவியாத்மா சரீரத்தில் இழந்து போனோமோ, இவை எல்லாவற்றையும், இந்த எல்லா நன்மைகளையும் நம்முடைய தேவன் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாய், இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதமாகவும், மறுமையிலே நித்திய ஜீவனாகவும் நமக்கு தருவது அதிக நிச்சயம். தேவன் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகி நமக்கு இதை தான் வாக்கு பண்ணுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மலை போல நமக்கு முன்பதாக இருக்கிறதோ, தேவையோ பிரச்சனையோ எதுவோ வேணாலும் இருக்கலாம், தேவ பிள்ளைகளாகி நாம் இன்று அதற்கு முன்பதாக நின்று சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவார். ஏன்னா அவன் தலைக்கல்லோடு வருகிறான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். தலைக்கல்லாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறான். நமக்கு முன்பதாக எந்த ஒரு காரியமும் அது தடை செய்ய முடியாது. அது சமபூமியாய் நிச்சயமாய் ஆகும். இந்த 5 நன்மைகளையும், இன்னும் அநேக நன்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த 5 காரியங்களை தேவன் இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகி நமக்கு நினைப்பூட்டி நம்மை அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்மை சுற்றி அக்கினி மதிலாய் அவர் பாளையம் போட்டு நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். ஒடுக்குகிறவர் இனி கடந்து வராதபடிக்கு அவர் தம்முடைய கண்களால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். எல்லா யுத்த காரியங்களையும் ஒழித்து போட்டு நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்படாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற நம்முடையவர்களை, நம்முடைய குடும்பத்தினரை, நமக்கு அறிமுகமானவர்களை, நண்பர்களை, எல்லாரையுமே நம்மோடு கூட நம்முடைய தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தை நினைவு கூர்ந்து, நம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் அவர்களையும் ரட்சிப்பின் பாதைக்குள் வழிநடத்தி பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் அவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கடைசியாய் நம்பிக்கையுடைய சிறைகளாகிய நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். இரட்டிப்பான நன்மையை நம்முடைய தேவன் இம்மையிலே நூறத்தனை, மறுமையில் நித்திய ஜீவன் என்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து தாம் சொன்னபடியே, அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு எழுத்து கூட மாறாதபடிக்கு நம்முடைய ஏற்ற காலத்திலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். இதுதான் தேவன் இந்த நாளில் நமக்கு காண்பித்து தந்த 5 பிரதானமான நன்மைகள். இந்த வாக்குத்தத்தத்திற்குரிய நன்மைகள். நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வந்து நமக்கு இந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் செய்வர் என்று வாக்கு பண்ணுகிறார். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், இவ்வளவு மகிமையான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்திற்கு நிச்சயமாய் ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை தான் தேவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். கட்டளை இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. தேவன் தருகிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் தான் இந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இந்த வாக்குத்தத்தத்திற்கு தேவன் நமக்கு உணர்த்துகிற கட்டளை என்ன தெரியுமா? அதே மாதிரி சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நாம் வாசித்தோமேனால், அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டியை என்ன பண்றாரு? அவர் தெரிந்து கொண்டு அது மேல் ஏறி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறார். அதுதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, வார்த்தை நிறைவேறுகிறது, அதை நிறைவேற்ற அவர் செயல்படுகிறார். தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியமாக தேவன் நமக்கு காண்பித்து தருகிற கட்டளை என்ன தெரியுமா? தேவனால் கொடுக்கப்பட்ட வேத எழுத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையால் மாற நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் செயல்படுகிற காரியங்கள் என்னவா இருக்கிறது? நம்முடைய சுய விருப்பமா இருக்கிறதா? நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களின் விருப்பமா இருக்கிறதா?
இல்லை எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை செல்கிறது? எதுக்காக நம்ம செயல்படுறோம்? என்ன செயல்படுத்துறோம்? நம்முடைய செயலின் முடிவு எப்படி இருக்கிறது? சாலமோன் சொன்னது போல எல்லா காரியத்தையும் செஞ்சு வச்சுட்டு நான் பார்த்தேன், அது எனக்கு எப்படிதான் இருந்தது? மனநோவும் சஞ்சலமா தான் இருந்தது, எல்லாமே மாயை அப்படின்னு சொல்றாரே, அப்படி இருக்கிறதா? இல்ல நம்முடைய வாழ்க்கையின் செயலின் முடிவு கர்த்தரை போல சகலத்தையும் ஜெயித்தவராய் சிலுவையில் முடிந்தது என்று சொல்லி பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரே, அப்படி இருக்கிறதா? நம்முடைய செயலின் முடிவு, நம்முடைய கிரியைகளின் முடிவு வார்த்தையின்படி இருந்தால்தான், வேத எழுத்துக்களின்படி இருந்தால்தான் அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமாதானமாய் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்மாலும் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நம்முடைய எல்லா செயலின் முடிவும் நமக்கு சஞ்சலமும் வேதனையும் துக்கமா தான் இருக்கும். அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுகிற கிரியைகள், காரியங்கள், நம்முடைய வேலைகள், செயல்பாடுகள், இது அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனின் குமாரன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் மாம்சமாகி வந்தார். அவர் பிதாவுக்கு தச்ச ரூபமாய் இருந்தார். அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் இந்த பூமியிலே வந்து எதை செய்கிறார், எதை செயல்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தம்மை குறித்து பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறார். எழுத்தின் பிரகாரமாக அவர் செயல்படுகிறார். இதைதான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தை, நான் உனக்கு எழுதி கொடுத்த இந்த வேத எழுத்துக்கள் உன்னுடைய வாழ்க்கையா மாறணும். அப்பதான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய சொல்லுகிறாரோ அதை நம்மளால செய்ய முடியல. அதனால்தான் வாக்குத்தத்தம் இன்னும் வாக்குத்தத்தமாகவே எழுத்தாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் என்ன பண்ணல, அதை பெற்றுக்கொள்ளல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்தது போல எழுத்தின் பிரகாரம் நான் செயல்பட்டேன். சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எந்த ஒரு காரியத்தை முன் அறிவித்தாரோ அதே காரியத்தை தான் வந்த உடனே செயல்படுத்த அவர் என்ன பண்றாரு? ஏற்ற காலத்திலே அதை செய்து முடிக்க அவர் செயல்படுகிறார். தேவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான கட்டளை, இவ்வளவு பெரிய மகிமையான வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தையின்படி நீ செயல்படு. நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் என் வார்த்தைக்கு உட்பட்டதா இருக்கிறதா என்று பார்த்து செய். அப்படி இல்லைன்னா செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய பேச்சு, ஒரு நபர்கிட்ட நீ பேசுற காரியங்கள் என்னுடைய வார்த்தைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கணும். யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போய் சொல்லக்கூடாது. யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண எந்த ஒரு காரியத்தையும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, வார்த்தைக்கு உட்படாத காரியத்தை செய்யக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண செய்யக்கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மட்டுமே என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்தணும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரே இறங்கி வந்து தம்மை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்ற செயல்பட்டாரேயானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்த ஆண்டவர் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்களை, நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், நாம் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள நம்ம வேதம் வாசித்து அதை தியானித்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் பிரயாசப்பட்டோமையானால் நம்முடைய தேவன் நிச்சயமாய் தாம் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில, சீயோன் குமாரத்தையே பயப்படாதே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்ற வார்த்தையின்படியே அவர் நம்மிடத்தில் வந்து நம்முடைய பயத்தை மாற்றி நம்மை அவருக்குள் களி கூர்ந்து மகிழவும் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கவும் நம்மை ஆசீர்வதித்து நாம் தியானித்த இந்த ஆசீர்வாதங்கள், இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் கட்டளையிட்டு நமக்கு தந்து தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததியாய் அறியப்பட நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். நம்மை உயர்த்துவது அதிக நிச்சயம். நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம்.
இந்த நாளில் தேவன் நமக்கு காண்பித்து தந்த இந்த கட்டளையின் பிரகாரமே வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்பட நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடி நம்மை ஆசீர்வதித்து நம்மிலே தம்மை வெளிப்படுத்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். லாசரு நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தது போல நம் நிமித்தமும் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கத்தக்கதால் தேவபிள்ளைகளாகி நம்மை இந்த உலகத்திற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக நிறுத்தி அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மிலே நம்முடைய தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். சீயோன் குமாரத்தையே பயப்படாதே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவஜனங்களாகி நாம் இந்த வசனத்தை கர்த்தர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாய் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மோடு கூட நம்மை ஆளுகை செய்து நம்மை வழி நடத்த இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், இயேசு ராஜா